என்னதான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது கடைசியில் குப்பை தொட்டியை தான் தேடி போகும் அப்படின்றத நம்ம திவாகர் விஷயத்தில் பல இடங்களில் பேசியிருக்கோம். வினோத்துடைய விஷயத்தில் பேசும்போது கூட நம்ம அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். என்னதான் விஜய் சேதுபதி எவ்வளவு அட்வைஸ் பண்ணி அடுத்தவங்களுடைய தகுதி தராதரம் பற்றி பேசாதையான்னு சொன்னால் கூட இந்த நாய் கடைசியில் அங்கே தான் வந்து வாயை வைப்பான். இவர் ரேஞ்சுக்கு என்னால் இறங்க முடியாது, இவருக்கும் எனக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது, அவரெல்லாம் ஒரு ஆளா, இப்படி தான் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அப்படி தான் பேசிட்டு இருந்தான். இந்த டாஸ்க் ஒரு வழி ஆரம்பிச்சிருச்சு. இந்த டாஸ்கில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரமில் அப்படியே ஆப்டாக கொடுத்துருக்கான். அவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கோ அதை வச்சே வந்து கதாபாத்திரம் கொடுத்துருக்குறாங்க. திவாகர் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்கும் தெரியும். அந்த பொம்பளை பொறுக்கி என்ன பண்ணுவானோ அதே கேரக்டரை தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க மன்னராகவும். அதாவது இவருக்கு 3 இளவரசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வியானா, ஒன்று நம்ம பார்வதி, ஏன்னா தங்கச்சி கட்டிக்கிறியான்னு கேட்டாலும் அதனால், அப்புறம் இன்னொன்று அரோரா. அவன் கேரக்டர் எப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த மன்னருக்கு வந்து 3 பெண்கள் மேலேயும் கண்ணு, 3 பெண்கள் மேலேயும் கண்ணு, 3 பெண்கள் மேலேயும் கண்ணு. இவன் இந்த மாதிரி முட்டையாக இவன் வந்து 3 பெண்கள் கூடயும் வந்து ஃப்ளட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டா இந்த டாஸ்கே மொத்தமாக அவன் அதை வச்சு ஓட்டிடுவான். கியூசி டாஸ்கில் என்ன பண்ணானோ, எனக்கு கை அமைக்க விடுங்க, கால் அமைக்க விடுங்க, எனக்கு ஊட்டி விடுங்க, இதை வச்சே ஓட்டிடுவான். அதனால் அவனுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு கடிவாளம் போடணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு மேலே ராஜமாதான்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. அந்த ராஜமாதா வேறு யாரும் கிடையாது, கனி அவர்கள் தான். இந்த 3 பெண்களுக்கும் மன்னர் மேலே கண்ணு, மன்னருக்கும் இந்த 3 பெண்கள் மேலே கண்ணு. ஆனால் ராஜமாதாவை தாண்டி தான் மன்னர் அந்த 3 பெண்கள் கிட்ட பேசவும் முடியும். அதே மாதிரி ராஜமாதாவை யார் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த பெண்ணை தான் ராஜமாதா பேச வைக்கவும் முடியும். இப்படி இவன் திவாகருடைய அட்டூழியம் கொஞ்சமாச்சும் அடங்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜமாதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த காம பொறுக்கி என்ன தெரியுமா கேட்குறான், ராஜமாதாவை ஃப்ளட் பண்ணலாமான்னு கேட்குறான். ராஜமாதாவை ஃப்ளட் பண்ணலாமான்னு ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு எங்கே வந்து தராதரம் இருக்குது, அவனுக்கு எங்கே பண்பாடு இருக்குது, அவன் எங்கே படிச்சிருக்கான்? எனக்கு இது சந்தேகமாக இருக்குது. இந்த நாய் மலைக்கு பக்கம் மழை பெய்யும் போதாச்சும் ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினானா இல்லையான்னு. ஏண்டா எவனாச்சும் ராஜமாதா கூட வந்து ஃப்ளட் பண்ணலாமான்னு கேட்பானா? எவனுக்காச்சும் அந்த சிந்தனையாச்சும் வருமா? காமெடியாக இருக்குன்னு பார்த்தேன். இவனுக்கு நான் சொன்னல, இவனுக்கு கனி மேலேயும் ஒரு கண்ணுன்னு சொல்லி இவன் சின்ன பெண்கள் இருந்து 60 வயசு ஆயா இருந்தால் கூட விட்டு வைக்க மாட்டான். அப்படி வினோத் வந்து சொன்ன வார்த்தை இருக்குல்ல, மரத்துக்கு சேலையை கட்டினா கூட வந்து விடமாட்டான்னு சொல்லி 100% கரெக்டுங்க. எப்படி இவனால் இப்படிலாம் பேச முடியுது? அங்கே இருக்கிறவங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. தலையிலே அடிச்சுக்கிறாரு நம்ம விக்கல்ஸ், வந்து தலையிலே அடிச்சுக்கிறாரு. முதல்ல யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர்ன்றத சொல்லிடுறேன். தர்பீஸ் சாம்ராஜ்யம், இந்த தர்பீஸ் சாம்ராஜ்யத்தினுடைய மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெலங்காவெட்டி திவாகர் தான். ஓகேவா? அவனுக்கு 3 இளவரசிகள். இந்த 3 இளவரசிகளும் மன்னருடைய அக்கா பசங்களாம். அக்கா இல்லை அப்படிங்கிறதுனால ராஜமாதா தான் எடுத்து வளர்க்குறாங்களாமா. ராஜமாதா கேரக்டர் கனி. அதுக்கப்புறமா அதில் வந்து தளபதி வந்து சாண்ட்ரா அவர்கள். ஓகேவா? பணியாட்கள் வந்து சபரி, மன்னருடைய பணியால் வந்து சபரி, அந்த ராஜாங்கத்தினுடைய பணியாட்கள் வந்து எப்ஜே மற்றும் சுபிக்ஷா. இது தர்பீஸ் சாம்ராஜ்யம். அந்த பக்கம் வந்து அதே மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த சைடு கானா வினத்துடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொரட்டு சிங்கிள். அவருக்கு காதலிக்கணுன்ற ஏக்கம் இருக்குது, ஆனால் இப்போ வரைக்கும் மொரட்டு சிங்கிளாக தான் இருக்கார். இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை, அதனால் விரக்தியில் இருக்கிறார். இப்போ விக்கல்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சர்க்காஸ்டிக்காக பேசக்கூடிய ஒரு புலவர். நம்ம கமருதீன் வந்து காதல்னாலே அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவருக்கும் இந்த நாட்டின் இளவரசியாக இருக்கக்கூடிய பார்வதிக்கும் முன்னாடி ஒரு காதல் இருந்துச்சாமா. அந்த காதல் வந்து போயிட்டு அந்த இளவரசிக்கு வந்து மன்னர் மேலே ஒரு கண்ணாமா. அதனால் இவருக்கு பார்வதியை பிடிக்கலையாமா. பார்வதியை பிடிக்காததை தாண்டி காதலே அவருக்கு வந்து பிடிக்கலையாமா. அதனால் காதல்னாலே ஒரு வெறுப்பை கொண்ட ஒரு மந்திரி வந்து நம்ம கமருதீன். இந்த சைடு சாண்ட்ரா வந்து ஒரு நாட்டினுடைய தளபதி, பிரஜின் ஒரு நாட்டினுடைய தளபதி. இவங்க 2 பேரும் ரகசிய காதலர்கள். இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் போர் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவங்க 2 பேர் தானா. சபரி வந்து இந்த நாட்டினுடைய மன்னருடைய ஊழியர். இந்த சைடு வந்து ரம்யாவுக்கு பாருங்க, ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு நபர். எதுக்கு ரம்யாவை அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணுறீங்க? அதை மாற்றணும் தானே அந்த பொண்ணு வந்துச்சு. நீங்கள் மறுபடியும் அதே தூக்கி கொடுத்தீங்கன்னா அது எப்படி? ஓகே, டாஸ்க்கு ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே.
சபரி வந்து ஒன் சைடாக ரம்யாவை லவ் பண்ணுறாரு இந்த சைடு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து விக்கல்ஸ் வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு தர்பீஸ் வந்து கேட்குறான், ராஜமாதாவை கரெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறான். அவன் கரெக்ட் பண்ணுமா? ஏண்டா ராஜமாதானா யாருன்னு தெரியுமாடா முதல்ல? ஏண்டா டேய் ஏண்டா இப்படி இருக்க பண்ணி பயல, இவனை என்னங்க திட்டுறது? சீரியஸாக இவனை என்னென்னு திட்டுறது? எப்படி இதெல்லாம் அவன் காமெடி நினச்சி பேசிக்கிட்டு இருக்கான், மக்களும் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கூட்டம் வேறு வெளியில் போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி தான் அவங்க மதுரை பக்கம் பேசிப்பீங்களா? ஆனால் அவனா மதுரைக்காரன்றான், பண்பாடுன்றான், ரேஞ்சுன்றான். என்னடா ரேஞ்சு உன் ரேஞ்சு? வினோத் கால் தூசிக்கு வருவியாடா நீ? அதை நம்ம வியானாக்கு ஒரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோவில் நம்ம வந்து இவனை இன்னும் கிழிக்க வேண்டியிருக்கு, அதை பற்றி பேசுவோம். ராஜமாதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தாய்க்கு இணையான ஒரு கேரக்டர். இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கனி வந்து திவாகருடைய அம்மா கிடையாது. ஆனாலும் அவங்க வந்து தளபதியாக இருந்து அப்படியே முன்னேறி வந்து ப்ரொமோஷன் வாங்கி ராஜமாதாவாக வந்து நிற்கிறாங்க. ராஜமாதா வந்து அம்மாவாக இருந்தாலும் இல்லைனாலும் அந்த மன்னருக்கு அவங்க அம்மா மாதிரி தான். அந்த கேரக்டர் வந்து ஒரு தாய் ஸ்தானத்தில் வச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர் தான். ஆனால் இந்த காம பிசாசு இவன் உடம்பு முழுக்க வெறும் அரிப்பு மட்டுமே இருந்து ஒருத்தனை பார்த்துருக்கீங்களா? அது இவன் தான். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, கலாச்சார பண்பாடெல்லாம் இவன் பேசுகிறாங்க. உங்கள் அம்மா கிட்ட இப்படி தான் பேசுவியாடா? உங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணலாமான்னு கேட்பியா? உங்கள் அம்மா கிட்ட உட்காந்து ஃப்ளட் பண்ணலாமா? அந்த ஃப்ளட்டுன்ற வார்த்தை கூட அவன் வாயில் ஒழுங்காக வரலைங்க. கேட்டால் அவன் டாக்டருன்றான், நான் படித்த படிப்புக்கும் நான் புடுங்களுக்கும்ன்றான். ஒரு அம்மா ஸ்தானத்தில் வச்சு அவங்க உனக்கும் மேலே, இப்போ பாகுபலி படத்தில் கூட நீங்கள் அந்த கேரக்டரை ரம்யா கிருஷ்ணன் வந்து எவ்வளோ மெஜஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட முக்கியமான கேரக்டர் ராஜமாதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஒரு மன்னர் வேஷம் போட்டிருக்கோம். என்னதான் அந்த மன்னருக்கு அந்த ஸ்கிரிப்ட் காமெடியாக இருந்தாலும் நீ உன்னுடைய கன்றாவியான விஷயங்களை அந்த 3 பெண்கள்கிட்ட நீ பண்ணுறியா? அது வேற. இதில் பாருங்க, வியானாவுக்கு திவாகருடைய நடிப்பு மேலே ஈர்ப்பாமா, அதுக்காகவே திவாகரை வந்து அடையணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணாமா. இவன் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனே கடித்த கதையா பார்வதியை தங்கச்சின்னா பார்வதியை கட்டிக்கிறியான்னு கேட்டான். சுபிக்ஷா சின்ன புள்ள, அந்த பொண்ணையா கட்டிக்கிறியான்னு கேட்டான். ரசிக்கிறான்னா திரிஷா மாதிரி இருக்கான்னா. அப்புறம் திரிஷா இல்லைனா திவ்யா பக்கம் இப்போ வந்திருக்கிறான். வியானா கூடயும் ஆரம்பத்தில் ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ணால் இப்போ தங்கச்சின்னு சொல்கிறான். அந்த பொண்ணை தூக்கி நீங்கள் வந்து இளவரசி கேரக்டரில் போட்டிருக்கீங்க. இவனை எனக்கு தெரிஞ்சு திவாகரை இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காகவே இந்த ரோலை அவனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் பிக் பாஸே யோசிக்காத ஒரு விஷயம், ராஜமாதாவை ஃப்ளட் பண்ணலாமான்னு கேட்டது யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு அவன் ஒரு ரீசன் சொன்னான். ஏன்னா அவங்க வந்து உனக்கு அம்மா மாதிரின்னு, அந்த மாதிரிலாம் நீ யோசிக்க கூட கூடாதுன்னு பார்வதியும் விக்கல்ஸும் அதுக்கப்புறம் சபரியும் சொல்கிறாங்க. அதுக்கு அவன் ஒரு காரணம் சொன்னான். என்ன தெரியுமா சொன்னான்? இல்லை காமெடியாக இருக்குமேன்னு பார்த்தேன். உங்களுக்கு புரியுதா இவன் எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு? இவன் பண்ணுற அத்தனை தவறான விஷயத்தையும் காமெடி அப்படிங்கிற அந்த பேருக்குள்ளே அடைக்கிடுறான். நான் சும்மா காமெடிக்கு பண்ணமா அப்படின்னு நீர்வான். இதனாலேயே வந்து மக்கள் யாருக்குமே திவாகரை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் இருக்காங்க. அவன் பண்ணிட்டு அதை காமெடி நீடுறான். நம்மளும் கடந்து போகணுமா? சீரியஸாகவே எனக்கு கோபமாக வருதுங்க. வேறு யாருக்காச்சும் வாய்ப்பு கொடுத்துருந்தான் அவன் நல்லா பண்ணியிருப்பான். இவன் இதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான், பொண்ணுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு ரோலை கொடுக்குறீங்க. அவன் என்ன அட்டூழியம் பண்ண போகிறானோ, ராஜமாதா சொல்கிறத அவன் கேட்கவா போகிறான்? பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு, உங்கள் கதாபாத்திரத்தை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து மேம்படுத்தலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ராஜமாதாவை தாண்டி தான் இளவரசிகள் கிட்ட பேசணும், பழகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது கேம் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். அதை அவன் ஃபாலோ பண்ணுவானா? அவன் அந்த ராஜமாதாவே கரெக்ட் பண்ண பார்ப்பாயா? அவனை தூக்கி நீங்கள் இந்த 2 பேர் காம்போ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கையில் நீங்கள் மன்னராக நீங்கள் போய் உக்காருன்னா அவன் புத்தி எங்கே போகுது பார்த்தீங்களா? எனக்கு ஷாக்காக இருக்குங்க சீரியஸாக. எப்பட்றாடி அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தவங்களை ஃப்ளட் பண்ணலாமான்னு எப்பட்றா ஒருத்தனால் கேட்க முடியுது? ஆனால் அவங்களாம் ஸ்டீரியோ டைப் வர பண்ணுற ரேஞ்சுன்ற இதான் உன் ரேஞ்சா? இதான் உன் ரேஞ்சா? உன்னுடைய ஸ்டேட்டஸ், உன் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களா அம்மாவை கரெக்ட் பண்ணுவாங்களா? உன் படிப்பு படித்தவங்களா அம்மாவை இந்த மாதிரி தான் தப்பாக பார்ப்பாங்களா? உன்னுடைய பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களா? ஏன்னா நீ ஜென்ரலைஸ்டாக தானே சொல்கிற. இவனை நீங்களாம் அடிக்கணுங்க, நீங்களாம் உதைக்கணும். இதை பேசுறதுக்கு அவனுக்கு வாய் கூசவே இல்லை பாருங்க. ஒரு வாட்டி கேட்டால் பரவாயில்லைங்க, 2 வாட்டி கேட்குறாங்க.
ராஜமாதாவெல்லாம் ஃப்ளட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். ஐயா, யாராச்சும் அவனை கண்டீங்க கொஞ்சமாச்சும். இப்போ வினோத் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாருன்னு இந்த வியானாவும் சுபிக்ஷாவும் எப்படி குதிச்சாலுங்க. அந்த சுபிக்ஷாவை பார்த்து தான் கேட்டான், இவன் மொகரா கட்டையை பாரு. ஏன் இதெல்லாம் யாருக்கும் தெரியலை, ஏன் கேட்கல? வியானா ஏன் கேட்கல? இப்போ போய் கேமராவில் ஏன் சொல்லலை? அவர் ரொம்ப தப்பாக பேசுகிறாரு, தப்புன்னு. இது தப்பு இல்லையா? இது காமெடியா? அவர் சும்மா ஏங்க ஜாலியாக சொன்னாருங்க. ஜாலியாக வந்து உங்களை வந்து ரேப் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு ஓகேவா? கடுமையாக தான் கேட்குறேன், இருந்தாலும் எனக்கு கேட்கணும்னு தோணுது. எந்தெந்த பெண்கள்லாம் திவாகர் ஜாலியாக பேசினாருன்னு சொல்கிறீங்களோ அந்த திவாகர் ஜாலியாக உங்களை வந்து அப்யூஸ் பண்ணிட்டாரு. ரேப்புன்றவளுக்கு போவேனா, அப்யூஸ் பண்ணிட்டாரு. அப்யூஸ் பண்ணிவிட்டு நான் ஜாலியாக பண்ணேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஓகேவா? அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நான் சும்மா ஃபன்னுக்கு பண்ணேன், நான் காமெடியாக பண்ணேன் சொன்னால் ஓகேவா? அந்த கேரக்டருக்குன்னு எவ்வளோ புனிதமான கேரக்டர் தெரியுமா ராஜமாதா அப்படிங்கிற அந்த கேரக்டரு. ஏன் ப்ரோ இவ்வளோ டென்ஷனாக வரீங்க, அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு தயவு செய்து இதெல்லாம் சின்னதாக எடுத்துக்காதீங்க. தொடர்ச்சியாக ஒருத்தன் வந்து லேடிஸ் விஷயத்தில் வீக்னஸாகவே இருக்கான். தொடர்ச்சியாக எதனா இதே மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். திவ்யாவை இன்றைக்கி வந்து வாங்கன்றான். அவங்க எவ்வளவோ அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு நாள் அடிச்சிட்டாங்க, செருப்பு எடுத்து அடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அதோடு அவன் கெரியர் அது எந்த பெண்களும் பண்ண மாட்டாங்க. பண்ணணும், அப்போ தான் அவனுக்கு தெரியும் அது காமெடி இல்லைன்னு அவனுக்கு யார் உணர்த்துவா? அது சீரியஸ்னால் அவனுக்கு யார் உணர்த்துவா? யாராச்சும் ஒருத்தர் ரியாக்ட் பண்ணும்ல. யாருமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அவன் வந்து அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி டாஸ்க்குள்ளே கூட பாருங்கள் அவன் முத்தி எங்கே போகுது பாருங்கள். சரி, ஒரு மணி நேரம் நம்ம வந்து காமெடி பண்ணலாம், அவனுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வால் எடுத்து சண்டை போடணுன்னு அவசியம் இல்லை, உங்களுடைய அசூர நடிப்பை காட்டியே நீங்கள் மற்றவங்களை வந்து வீழ்த்திடுவீங்கன்ற ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. அப்போ அவன் என்ன யோசிக்கலாம், எப்படியெல்லாம் நடிக்கலாம், எப்படி நம்ம கேரக்டரை டெவலப் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணுவோம், புதுசாக என்னெல்லாம் பண்ணுவோம், நம்ம டேலண்ட்டை காட்டுவோம், அப்படி அவன் யோசிக்கலைங்க. யாரை கரெக்ட் பண்ணலாம்? பார்வதியை கரெக்ட் பண்ணலாமா? இல்லை இப்போ புதுசாக நம்ம வியானாவை ட்ரை பண்ணுவோமா? பார்வதி கிட்ட பேசியாச்சு, அரோரா கிட்ட அரோராவை தூக்கியாச்சு. இதெல்லாம் வெளியில் இருந்தது தான் திவாகருக்கு கிடைச்சிருக்குமா? பிக் பாஸ்குள்ளே வந்ததுனால இதெல்லாம் கிடைக்குது. நம்ம வந்து இது வரைக்கும் வியானாவை தான் டச்சே பண்ணல, வியானாவை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வியானா வந்து வெறித்தனமாக லவ் பண்ணுற ஒரு பொண்ணு. இந்த மன்னரை அவரோட நடிப்புக்காகவே, ஸ்பெஷலாக அந்த சிவாஜி ஆக்டிங்காகவே, அந்த ஆக்டிங்கில் விழுந்தவங்க தானே இன்னும் விழுந்தே கிடக்குறாங்களாமா. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அது. அதை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறவன் ஒரு படிக்கு மேலே போய் ராஜமாதாவை கரெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நம்ம இதை ஒரு காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதை கடந்து போகிறோம். இங்கே மிஸ்டேக் யார் மேலே இருக்குது? திவாகர் மேலே இருக்கா? கிடையவே கிடையாது. மக்களாகிய நம்மக்கிட்ட தான் அந்த தவறு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு போவட்டை நம்ம வந்து இந்த சொசைட்டியில் அலைய விட்டுருக்கோம், வளர விட்டுருக்கோம், வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அவன் ஹீரோவாக நடிக்க போகிறானாமா? ஒருவேளை அந்த கருமெல்லாம் நடந்துருச்சுன்னா கூட நடிக்கக்கூடிய சக நடிகைகளை அவன் விட்டு வைப்பானா? எனக்கு என்னென்னமோ ஓடுது. எப்படி ஒருத்தனால இப்படி யோசிக்க முடியுது? அப்போ அவன் படிச்சிருக்கானா? படித்த எல்லாருக்கும் தெரியும் ராஜமாதா அப்படிங்கிற அந்த கேரக்டர் அவனுக்கு தெரியாதாளா? அப்போ அவனுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். அவன் வந்து முட்டாள்னு தானே அர்த்தம். நீ மற்றவங்களுடைய தராதாரத்தை பற்றியும் மற்றவங்களுடைய ரேஞ்சை பற்றியும் பேசலாமா? வீக்கெண்டில் இதுக்கு ஒரு பதில் கிடைச்சே ஆகணும். திவாகர் இதை வந்து வாண்டடாக பண்ணுறாரு. இவர் வந்து ஜோக்காக பண்ணலை, அவர் வந்து தெரியாமல் வெள்ளந்தியாக பண்ணலை, இன்டென்ஷனலாக பண்ணுறாரு, தெரிஞ்சே பண்ணுறாரு. இதை விஜேஎஸ் கண்டிக்கணும். பெண்கள் சார்பாக இதை கண்டிக்கணும். பெண்களுக்கு சேஃப் இல்லைன்னு கமருதீன் சொல்லும்போது எல்லா பெண்களும் வந்து நான் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல வச்சார்ல. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் யாரை நார்மலைஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை பாருங்கள். இன்னும் இந்த டாஸ்கில் என்னென்ன அட்டிவிலியம் பண்ண போகிறான்னு தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இவன் பேசுகிற இந்த விஷயம் உங்களுக்கு ஃபன்னாக தோணுதா? எனக்கு அப்படி தோணலை, எனக்கு அப்படி சீரியஸாகவே தோணலை. நான் ரொம்ப அஃபண்ட் ஆகியிருக்கேன் அந்த ஒரு வார்த்தையில். ரொம்ப தப்பு அது. என்னன்னா, ஒரு விஷயம் ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னா அதுக்கான எந்த விதமான வருத்தமும் அவனுக்கு இல்லை. மற்றவங்களும் அதை வந்து தப்புன்னு அவனுக்கு வந்து புரிகிற மாதிரி புரிய வைக்க மாட்டுறாங்க. அவன் காமெடியாக சொன்னேன், ஃபன்னாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் கடந்து போயிடுறான். அதை நம்மளும் அப்படியே விட்டுடுறோமே தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இவனெல்லாம் வாரத்திலே அனுப்பி விட்டுருக்கணும். இவ்வளோ தூரம் இவனை வச்சுக்கிட்டு இவனை விட டேலண்டான பல பேருடைய வாய்ப்பு இங்கே பறி போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.